சர்வதேச கிருபையின் ஊழியம் குவைத். ஜாத்யந்தர கருணாவே அவைத்தோடு ஆண்டவரே சித்ரவத்தகසங்க பெற்றுக்கொள் மகளே, ලබා ගන්න. in the name of Jesus. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இப்பொழுது இவள் மேல் உம்முடைய கிருபை இறங்கட்டும். Touch in the name of Jesus Christ of Nazareth. அவள் மேல் உம்முடைய மனதுருக்கம் இருக்கட்டும். எத்தனை அற்புதமான ஆண்டவர் ආස්කන්ධ විඳුන් உங்களோடு கூட இருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவரே, සියන්නේ මෙවුන් කරුවාණනි, உம்மை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம். අපි වහන්සේ ඉදිරියේ වැඳ වැටෙන්නෙමු. இந்த மாலையிலும் சபை நடுவில் நீர் உலாவி வருவதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். මේ සෙන්ද යාමේද සභාව මැද්දේ සක්මන් කරන නිසා ස්තුතියි. எங்களோடு இடைப்படைப்படியாய் நீர் காத்து நிற்பதற்காக நன்றி. අප සමග සහභාගී වන පිණිස බලා සිටින නිසා வல்லமையை காணும்படியாகவும் ඔබගේ බලය දකින්න පිණිස உமது வல்லமையை ருச்சி பார்க்கும்படியாகவும் ඔබගේ බලය රස කර බලන පිණිස உம்மை தேடி வந்து நிற்கிறோம். අපි ඔබ සොයා පැමිණ සිටින්නෙමු. நீர் மகிமைப்படுமாண்டவர், ඔබ මහිමයට පත් වූ මැනව. நீர் மகிமைப்படும். ඔබ මහිමයට පත්වන්න. நான் நம்புகிறேன் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் இந்த சபைக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். මම විශ්වාස කරනවා මේ සෙන්දෑවේ ස්වාමීන් වහන්සේ සභාවට යම් පණිවිඩයක් තබා තිබෙනවා. ஆமென். யாவரும் எழுந்திருந்து கரங்களை தட்டி பறிச்சு வரவேற்றுக் கொள்வோம். සියලු දෙනාම නැගිට සිට අත්පොළ සන්නාදයක් දීලා එතුමාව පිළිගනිමු. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. நூற்சாம ஹalleluya. උනන්දුවෙන් hallelujah. ஒரு ரெண்டு பேருக்கு இயேசு நல்லவர் அப்படி சொல்லி கை கொடுங்க பார்க்கட்டும். දෙදිනෙකුට යේසුස් වහන්සේ යහපත් කියලා අත දෙන්න. May be seated. කරුණාකර වාඩි වෙන්න. May be seated please. I thank God for this great privilege to be with you, my people of God. දේවසෙනෙගනි ඔබ මැදියේ සිටීමේ වාසනාව උදා කරන සා දෙවිඳුන්ට ප්‍රශංසා කරමි. ஆண்டவராய கர்த்தருக்கு என்னுடைய நல்ல வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ස්වාමියෝ දෙවියන් වහන්සේට මගේ සුබ පැතුම් මම පුදන්නෙමි. என் அன்பு போதகர் ஊழியக்காரர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ප්‍රීමේ පාලකතුමාටත් මගේ සුබ පැතුම් මම පුදනවා. Hallelujah. உங்களை ஆசீர்வதிக்கிற அந்த கர்த்தரை உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறேன். ඔබලන්ට අවශ්‍ය ஊழியத்தின் அனுபவங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தரால் நடத்தப்பட்டு வந்தன. මගේ සීවේ සියලුම අත්දැකීම් දෙවිඳුන් විසින් මඟ පෙන්වනු ලැබුණා. திருச்சபை என்று சொல்லும்போது திருச்சபைக்கு ஏற்ற தேவ செய்தியை உங்களுக்கு கண்டிப்பாய் தருவார். එනිසා සභාවක් කියද්දී සභාවට යුතු දේව පණිවිඩය ඔබට අනිවාර්යයෙන්ම ලබා දෙනවා. ஆகவே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதம் செய்வார். එනිසා දෙවිඳුන් ඔබට අනිවාර්යෙන් අදහස්කම් කරනවා. அவருடைய அற்புதம் இன்றைக்கும் மாறாததா இருக்கிறது. එතුමාගේ හාස්කම සදාකල් නොවෙනස්ය. சில நேரங்களிலே விசுவாசிகள் கர்த்தர் என்னை இன்னுமா ஆசீர்வதிக்கவில்லை என்று நினைக்கிறேன். සමහරකට ඇදලිවන්තයන් ඔබ හිතනවා දෙවිඳුන් තවමත් මට ආශිර්වාද කළේ නැද්ද? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். දෙවිඳුන් අපිව සිහි කර තිබෙනවා. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். දෙවිඳුන් අපිව සිහි කරන ආසේක. அவர் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். එතුමා මුලින්ම අපිව ආශිර්වාද කර உன்னுடைய තිබෙනවා. ஆசீர்வாதம் வேறு எங்கும் இல்லை. ඔබගේ ආශිර්වාද වෙන කොහෙවත් නොවේ. உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்குள் தான் இருக்கிறது. ඔබගේ ආශිර්වාද ඔබ තුල තමයි තිබෙන්නේ. ஆசீர்வாதம் உன் இருதயத்திற்குள் இருக்கிறது. ඔබගේ ආශිර්වාද ඔබගේ හද තුල உன் තිබෙනවා. ஆசீர்வாதம் உன் அருகில் இருக்கிறது. ඔබගේ ආශිර්වාදය ඔබ අසල තිබෙනවා. உன் ஆசீர்வாதம் உன் குடும்பத்திற்குள் இருக்கிறது. ඔබගේ ආශිර්වාද ඔබේ පවුල තුල உன் තිබෙනවා. ஆசீர்வாதம் உன் திருச்சபையில் இருக்கிறது. ඔබගේ ආශිර්වාද ඔබේ සභාව තුල உன் තිබෙනවා. ஆசீர்வாதம் உன் போதகரிடத்தில் இருக்கிறது. ඔබේ ආශිර්වාද ඔබේ පාලකතුමා වෙත உன் තිබෙනවා. ஆசீர்வாதம் உன் தீர்க்கதரிசியிடத்தில் இருக்கிறது. ඔබේ ආශිර්වාද අනාගත වාක්‍ය තුල තිබෙනවා. ஆனால் விசுவாசிகள் ஆசீர்வாதத்தை இன்னும் கண்டுபிடிக்காமல் නමුත් அலைகிறார்கள். ඇදලිවන්තයන් ආශිර්වාදය තවමත් දැක නොදැක වුන් ගමන් කරන්න ඕය. இன்னும் கர்த்தரனை நினைக்கவில்லை என்று அழுகிறார்கள். තවමත් දෙවිඳුන් මාව සිහි කළේ නැහැ කියලා ஆண்டவரே, ஏன் හඬා எனக்கு இந்த நிலைமை என்று கதறுகிறீர்கள்? ස්වාමීනි ඇයි මට මේ තත්ත්වයක් කියලා ඔබ හඬා වැළපෙනවා? ஆண்டவரே, என் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை என்று ස්වාමීනි அழுகிறீர்கள். මගේ ආශිර්වාදය මට දකින්න නැහැනේ කියලා ඔබ හඬා சில වැළපෙනවා. நேரங்களிலே உங்களுடைய இந்த வார்த்தையானது ஆண்டவரை துக்கப்படுத்துகிறது என்று நான் සමහරට ඔබගේ நினைக்கிறேன். මුවින් පිටවෙන මේ වචනේ මං හිතනවා දෙවිඳුන්ව දුකටපත් කරන්නේ කියලා. ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ස්වාමියෝ දෙවියන් වහන්සේ කිව්වා මම ඔබට ආශිර්වාද நான் உன்னை කරන්නේ. நினைத்திருக்கிறேன். මම ඔබව සිහි කරන්නේ நான் உன்னை මම ஆசீர்வதித்திருக்கிறேன். ඔබට ආශිර්වාද කළමි. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். මගේ දෙවිඳුන් මට ආශිර්වාද அவர் කරනවා. ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். උන්වහන්සේ ආරෝන් පවුලට இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிக்கிறார். ඊශ්‍රායලට ආශිර්වාද கர்த்தருக்கு කරනවා. பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார். දෙවියන් වහන්සේට බය වෙන කුඩා
ආශිර්වාද அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். එතුමා අපිට ආශිර්වාද அவர் நம்மை நினைத்திருக்கிறார். එතුමා අපිව සිහි කර තිබෙනවා. ஆசீர்வாதம் is in you. ආශිර්වාදය ඔබ තුල පමණයි තිබෙන්නේ. Not in far country. එන්න තවත් ඈතක නොවේ. The blessing is in us, my people of God. දේව සෙනගනේ ආශිර්වාද තිබෙන්නේ අප තුලයි. கர்த்தரின் ஆசீர்வாதம் உனக்குள் இருக்கிறது. දේව ආශිර්වාදය ඔබ තුල තිබෙන්නේය. ஒருவேளை நீங்க கேட்கலாம், සමහර විට බහන්න පුළුවන්. பாஸ்டர் எனக்கு அதுக்காக ஜெபிக்க மாட்டீர்களா? පාස්ටර් මට ඒ වෙනුවෙන් යාඥා කරන්නේ எனக்கு ஒரு නැද්ද? வேலைக்காக ஜெபிங்களே. මට රැකියාවක් ලැබෙන්න යාඥා ஒரு කරන්නකෝ. வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படி ඒක கேட்கிறேன். වගන්තියක් ඔබගෙන් ඉල්ලනවා මං சங்கீதத்தை කියවන්න. புரட்டிக் கொள்ளுங்கள். ගීතාවලියට හරවා ගන්න. 115 எடுத்துக் கொள்ளுங்கள். 115 වෙනි ගීතාවලිය. சீக்கிரமாக අපි ඉක්මනින් පෙන්නලා ගනිමු. சங்கீதம் 115 14 இருந்து வாசியுங்கள். கீதாவிலே 12 இருந்து ගීතාවලිය 115 12 වෙනි වගන්තිය සිට කියවමු. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ස්වාමින් වහන්සේ අපේ සිහි කළසේක. அவர் ஆசீர்வதிப்பார். උන්වහන්සේ ආශිර්වාද කරනසේක. வாசியுங்கள் உங்களுடைய பாஷையிலே. අපි කියමු අපගේ 15 வரைக்கும் வாசித்து பாருங்கள். 15 දක්වා කියවා බලන්න. ස්වාමින් වහන්සේ අපට ආශිර්වාද කළසේක. උන්වහන්සේ අපේ සිහි කළසේක. 15 வரைக்கும். கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ආසුපුලමෙව් චනන් වහන්සේගේ ආශිර්වාද ලබා සිටිනවා. நம்புறீங்களா? ඔබ විශ්වාස எத்தனை කරනවද? பேர் நம்புறீங்க? කී දෙනෙක් විශ්වාස எத்தனை කරනවද? பேர் நம்புறீங்க? කී දෙනෙක් විශ්වාස කරනවද? வசனம் சொல்லுகிறது. වචනය කියනවා. கர்த்தர் சொல்லுகிறார். දෙවිතුන් පවසනවා. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின අහස පොළව මැව්වා වූ கர்த்தரால் நீங்கள் ස්වාමීන් ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். විසින් ඔබ ආශිර්වාද ලබා இந்த සිටිනවා. தேசம் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை. මේ දේශය නොවේ ඔබට ආශිර්වාද இந்த உலகம் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை. මේ ලෝකේ ඔබට ආශිර්වාදය இந்த දුන්නේ නැහැ. உலகங்களை எல்லாம் உண்டாக்கின கர்த்தர் உங்களை මුළු ஆசீர்வதிக்கிறார். ලෝකේ මැව්වා වූ දෙවිතුන් ඔබට ආශිර්වාද அவருக்குள் நீங்கள் දෙනවා. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். උන්වහන්සේ තුල ඔබ ආශිර්වාද ලබා සිටිනවා. இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்ற நமக்கு ஏயா வேதனை? මෙපමණ ආශිර්වාද ලබාගත්තු අපිට මෙච්චර ශෝකය ஆண்டவரே, වේදනා. ස්වාමිනී ஆண்டவரே, ස්වාමිනී ஏன் எனக்கு இந்த கண்ணீர்? ඇයි මට මේ කඳුල? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ඇයි මට මේ ප්‍රශ්න? ஏன் எனக்கு இந்த வேதனை? ඇයි මට මේ වේදනාව? உன் கதறலை கர்த்தர் காண்கிறார். ඔබගේ මොර ගැසීම දෙවිඳුන් දකිනවා. விசா பிரச்சனைக்காக நீர் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர், වීසා ප්‍රශ්න වෙනට ඔබ සලන කඳුළු උන්වහන්සේ දකිනවා. பொருளாதாரத்தின் நெருக்கடிக்காக நீ விடுகிற கண்ணீரை காண்கிறார். ආර්ථික අපහසුකම් නිසා ඔබ සලන කඳුළු උන්වහන්සේ දකිනවා. பிரிவினையை, கணவனையும் மனைவியும் விட்டு பிரிந்திருக்கிற பிரிவினையை கண்டு கர்த்தர் நினைத்திருக்கிறார். සැමියා භාර්යාවගේ වෙන්වීමද උන්වහන්සේ දකිනවා. நேசித்தவர்கள் கைவிட்டது நிமித்தமாக தோல்வி கண்டு துவண்டு நீ ප්‍රේම කළ අය අත්හැරියා කියන එකෙන් දුටු පරාජය කඳුළු උන්වහන්සේ දකිනවා. கைவிடப்பட்ட தனிமை உன்னை வாட்டி வதைக்கிறார். අත්හන් ලැබූ තනිකම ඔබට මහත් කාරණයක් ගැන දෙන්නේය. கைவிடப்பட்ட நிலைமையில் கதறி தவிக்கிறாய். අත්හන් ලැබූ මොහොතක ඔබ හඬා වැළපෙනවා. என் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நினைத்திருக்கிறேன். මගේ දෙවිඳුන් කියලා මම ඔබ සිහි කරන්නේ நான் මේ. உன்னை මම நினைத்திருக்கிறேன். ඔබ සිහි කරමි. நான் உன்னை நினைத்திருக்கிறேன். ඔබ සිහිපත් කළෙමි. கர்த்தரால் நீ நினைக்கப்பட்டிருக்கிறாய். ඔබ උන්වහන්සේගේ සිහියෙන් நான் உன்னை සිටිනේ. ஆசீர்வதிப்பேன். මම ඔබට ආශිර්වාද කරමි. வானத்தை பூமி உண்டாக்கினவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். අහස පොළ මැව්වා මම ඔබට ආශිර්වාද அன்பு කරමි. சகோதர சகோதரியே, ප්‍රේමේ සහෝදර සහෝදරිය, உங்களுடைய கதறுதலை போல ஒரு கதறின சகோதரியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ඔබ විලාප නැගුවා සේම විලාප නැගුවා වූ සහෝදරියක් මම මතක් ஆபிரகாமுடைய කරගන්නවා. மனைவி ஆகார் கதறி அழுதது உண்டு. ආබ්‍රහම්ගේ භාර්යාව හාගර් හඬා වැළපුණා. வனாந்தரத்திலே தவிக்கப்பட்ட போது அவருடைய கண்ணீர் பரலோகத்தை நனைத்தது. කාන්තාරේ ඇය විලාප නගද්දී ඇගේ කඳුළු ஒரு ස්වර්ගයට நாள் ගියා. அவளுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீரோடு வீட்டை விட்டு விரட்ட வேண்டிய சூழ்நிலை. ඇයට තිබුණා වූ තත්ත්වය ඇගේ නිවසෙන් ඇයව අහක් කරන්නට යුතු පරීක්ෂාවක්. வனாந்தரத்திலே தனிமையாய் போய்க் கொண்டிருக்கிறார். කාන්තාරේ තනිව ගමන් කරමින් සිටියා. அவளுக்கு குடும்பம் இல்லையா? ඇයට පවුලක් නැද්ද? பிள்ளை இல்லையா? දරුවෙක් නැද්ද? சொந்த பந்தங்கள் இல்லையா? ඇයට ඥාතීන් නැද්ද? මිතුරන් නැද්ද? நண்பர்கள் இல்லையா? මිතුරන් නැද්ද? சொத்துக்கள் இல்லையா? ඇයට වස්තුව නැද්ද? எவ்வளவும் இருந்தன. ඒ සියල්ලම
තිබුණා. அத்தரையை விட்டு வனாந்தரமாய் கடந்து ඒ போனார். සියල්ලම අතර කාන්තාරයකට ගමන් அந்த කළා. வனாந்தரத்தில் தான் அவருடைய கூக்குரல். ඒ කාන්තාරය තමයි ඒකේ විලාප அங்கதான் හඬ. கண்ணீர் வடிக்கிறோம். ඒ තුලේ කඳුළු සැලුවා. ஆண்டவரே, ස්වාමිනී, ஆண்டவரே, දෙවිඳුනි, ஏன் எனக்கு இந்த நிலைமை? ඇයි මට මේ ஏன் තත්ත්වය? என் பிள்ளை சாக கொடுக்க வேண்டும்? ඇයි මගේ දරුවා මිය යන්න என் பிள்ளையின் දෙන්නේ? மரணத்தை பார்க்க மாட்டேன். මගේ දරුවගේ මිය යාම මම உள்ளம் නොදකිමි. உடைந்து கதறுகிறோம். ඇගේ හදවත පිදී හඬා වැළපුණා. உன்னுடைய வாழ்க்கையிலே கூட இந்த கதறுதல் உண்டா? ඔබගේ ජීවිතේ පවා මෙවැනි කඳුළු තිබෙනවද? எங்கே நீ ஏமாற்றப்பட்டிருக்கிறாய்? කොතනද නුඹ රැවටීමට ලක් වුනේ? எங்கே நீ இழந்து போயிருக்கிறாய்? කොතනද නුඹ අහිමිව எந்த සිටින්නේ? ஆசீர்வாதம் உன் கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறது? නුඹ ආශිර්වාදෙට ඔබේ දෙනතට සැඟවී තිබෙන්නේ. நம்பினவர்கள் கைவிட்டார்களா? විශ්වාස කළ අය අත්හැරියද? நம்பின பணம் உன்னை கைவிட்டு விட்டதா? විශ්වාස කළ මුදල් නුඹ අත්හැරියද? நம்பின அரசாங்கம் சட்டம் உன்னை கைவிட்டிருக்கிறதா? නුඹ විශ්වාස කළ නීතිය ආණ්ඩුව නුඹ අත්හැරියද? இரவிலே படுக்கும் பொழுது உன் கண்ணீரை கர்த்தர் கண்டார். රාත්‍රියේ නිින්දෙදි නුඹේ කඳුළු උන්වහන්සේ දුටුවා. எத்தனை பேர் இரவிலே தூக்கமில்லாமல் தவித்துக் කී கொண்டிருக்கிறீர்கள்? දෙනෙක් රාත්‍රියේ නිින්ද නැතුව නුඹ எத்தனை සුසුමනවද? பேர் ஓடி தவிக்கிறீர்கள்? කී දෙනෙක් ඔබ හඬා විලාප නගනවද? எத்தனை பேர் சட்டத்திற்கு பயந்து ஓடி திரிகிறீர்கள்? ඔබ කී දෙනෙක් නීතියට බයව எத்தனை பேர் සැලසුම් பொருளாதாரத்தின் நெருக்கடியிலே கண்ணீர் කී வடிக்கிறீர்கள்? දෙනෙක් ආර්ථික අපහසුකම් මත කඳුළු எப்பொழுது සැලසුම් இரவு வரும்? කොයි වෙලේද රාත්‍රියේ පැමිණෙන්නේ? இரவிலே நீங்கள் படுக்கும் பொழுது රාත්‍රිය ඔබ නිින්දට යද්දී இரண்டு கண்களிலும் கண்ணீர் தாரை தாரையாய் ஓடுன பிள்ளைகள் உண்டு. දෙනෙතෙන් කඳුළු ගලා යන දරුවන් සිටිනවා. வேதனைகள் உன் கண்ணீராய் கரைந்து ஓடுகிறதா? ඔබගේ වේදනාව කඳුලක් ලෙස දියවි ගලා යනවද? நான் நம்பினவர்கள் கூட என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கதறுகிறீர்கள். මං විශ්වාස කළ අය පවා මාව තේරුම් ගන්නේ නැහැ කියලා ඔබ හඬා වැළපෙනවද? எவ்வளவு நம்பி இருந்தேன் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று කෙතරම් විශ්වාස කළාද නමුත් ඔවුන් මාව අත්හැරියානේ. Today අද கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். දෙවිලුන් ඔබව සිහි කර තිබෙනවා. கண்ணீர் இயேசுவின் பாதத்தை தொடுகிறது. ඔබගේ කඳුළු යේසුස්ගේ පාමුල உன் අතගසන්නේය. கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் நனைக்கிறது. ඔබේ කඳුළු යේසුස්ගේ පාද තෙමන්නේය. என் அன்பு சகோதரனே, මගේ ප්‍රේමවන්ත அன்பு සහෝදරිය, சகோதரியே, ප්‍රේමවන්ත සහෝදරිය, நீ தனிமையில் விடும் கண்ணீரை பார்க்க யாரும் இல்லை என்று ඔබ තනිව සලන කඳුළු දකින්න කවුරු போதும் உன் கண்ணீர், ඇති නුඹේ කඳුළ, போதும் உன் கூக்குரல். නුඹගේ විලාපය ඇති. கர்த்தர் இறங்கினார். දෙවිදුන් බැස ආවා. கர்த்தர் இறங்கினார். දෙවිදුන් බැස ආවා. அகாரே, ආගර් அகாரே, ආගර් அழ வேண்டாம், නුඹ அழ வேண்டாம். අඬන්න. நான் உன்னை காண்கிற தேவன். ඔබට ඔබ දකින්න நான் දෙවිඳුන්ය. உன் கண்ணீரை கண்டிருக்கிறேன். කඳුළු දුටුවෙමි. நான் உன்னை මමට நினைத்திருக்கிறேன். ඔබ සිහි කළෙමි. இறங்கி வந்தார், බැස ආවා. இறங்கி வந்தார். බැස ආවා. ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். විශාල පුදුමයක්. ஆபிரகாமோடு தூதனை அனுப்பித்தான் பேசினார். ආබ්‍රහාම්ට කතා කළේ දූතෙක් ලවා. சாராளோடு தூதனை அனுப்பி பேசினார். සාරට කතා කළේ දූතෙකු ලවා. ஆகாரோடு கூட நல்லா இருக்கிற போது தூதன் தான் வந்து பேசினார். ආගර් එක්ක පවා හොඳින් ඉද්දි දූතෙක් ලවා තමයි කතා தூதன் කළේ. தான் வந்து நாச்சியாரிடத்திலே போய் அடங்கியர் என்று சொல்லி சொன்னார். දූතයා තමයි කිව්වේ ඔබගේ ස්වාමිදුවට කීකරු වෙන්න කියලා. ஆனால் எல்லாம் கைவிடப்பட்டு தனிமையில் கதறின போதும் නමුත් සියල්ල අත්තර තනිව ඇය විලාප නගද්දී கண்ணீரால் பாதத்தை நனைத்த போதும் කඳුල එතුමාගේ පාද සේදූ මොහොතේදී கர்த்தரே இறங்கி வந்தார். දෙවියන් වහන්සේව බැස He ආවා. never sent the angel to comfort Hagar, my people. அவரே இறங்கி வந்தார். ඒ දූතෙක් නොවේ උන්වහන්සේ මෑ වෙතට බැස ආවා. தூதரை அனுப்பல, கர்த்தரே இறங்கி வந்தார். දූතෙක් නොවේ උන්වහන්සේම බැස ආවා. எத்தனை ஒரு அற்புதம் பாருங்க. කෙතරම් මහත් හාස්කමක්ද බලන්න. உன் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். ඔබේ කඳුළු උන්වහන්සේ දකිනවා. இன்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். අද උන්වහන්සේ නුඹට ආශිර්වාද කරනවා. தேவைகள் எல்லாம் இன்றைக்கு சந்திப்பார். නුඹගේ අවශ්‍යතාවයන් සැල உன்னை සම්පූර්ණ ஆறுதல் படுத்துவார். නුඹව සනසනවා. விசாரிக்க
சகோதர சகோதரிகளே, இப்பொழுது கண்ட இந்த சகோதரனுடைய பெயர் பெரியசாமி, 57 வயது. அவருடைய மனைவி சீதாலட்சுமி. இந்த சகோதரன் தென்னமரத்திலிருந்து கீழே விழுந்து அவருடைய இடுப்புக்கு கீழ் முற்றிலும் செயலற்று கிட்டத்தட்ட 8 வருட காலம் அவர் படுக்கையில் இப்படியாக இருக்கிறார். இந்த சகோதரனுடைய மனைவி என்னை சந்தித்து அவருடைய நிலைமைகளை எடுத்து சொன்னபோது உள்ளம் உடைந்தேன். மேலும் சொல்கிறது நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம், ஏழுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவன் திரும்ப கொடுப்பான். என் அன்புக்குரியவர்களே, இந்த தெய்வீக நேரம் தொலைக்காட்சி மூலமாக தெய்வீக கரம் இந்த அமைப்பின் மூலம் கஷ்டப்படுகிற இப்படிப்பட்ட மக்களை நாங்கள் இலவசமாக இந்த தொலைக்காட்சி ஒவ்வொரு முறையும் அறிமுகப்படுத்துகிறோம். ஒருவேளை உங்கள் உள்ளம் மனதிறங்கி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் அவர்களுக்கு நீங்கள் தயவாக உதவி செய்யுங்கள். உங்களுடைய அன்பின் கரத்தை நீட்டுங்கள். இந்த சகோதரி இந்த மகனை தூக்கி நிறுத்துவதும் தன்னுடைய தூக்கினை படுக்கையில் அமர படுக்கையில் வைப்பதும் தொடர்ந்து அவருக்குரிய சகல வேலைகளை செய்வதும் இந்த ஒரே ஒரு சகோதரி அவருடைய மனைவிதான். வேறு யாரும் இதை செய்வதற்கு. ஆகவே அவர்களும் வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தெய்வீக கரத்தின் மூலமாய் அறிமுகம் செய்கிற இந்த குடும்பத்தை நீங்கள் தாங்குவதற்கு அவர்களுடைய மாதாந்தோறும் அவருடைய உணவு மற்ற காரியங்களை சந்திப்பதற்கு முன்வந்தான் நிச்சயமாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் செய்கிற இந்த உதவிக்கு இறைவன் உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு பலன் தருவார். நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆசையாக இருக்கும் என்று சொன்னார், உள்ளத்தில் ஏவப்படுவீர்கள் என்று சொன்னார். இந்த குடும்பத்தை நீங்கள் நினைத்து உங்கள் தெய்வ காலத்தை அவர்களுக்கு நேராக நீட்டுங்கள். உங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். இதை குறித்து அறிய விரும்பினால் எங்கள் முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது உங்களுடைய காசோலை டிடி ஆகியவற்றை நீங்கள் தயவாக நீங்கள் அனுப்பி கொடுக்கலாம். அதன் மூலமாக இந்த உதவி அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய உதவிக்கு நாங்கள் ரசீதை அனுப்பி வைக்கிறோம். தேவ கிருபை உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக கடன் பட்டு குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிற எண்ணற்ற மக்களின் அழைப்புகளை நான் கேட்டு என்னிடத்தில் ஜெப குறிப்புகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். கடன் நிமித்தமாக கண்ணீர் விடித்து குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொல்லாத பயங்கரமான போராட்டத்தில் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆகவே எனக்கு அநேகர் கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். வீடு கட்டுவதில் வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? தொழிலுக்கு வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? பிள்ளைகளின் படிப்புக்காக வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? திருமண காரியத்திற்காக வாங்கின கடன் கட்ட முடியவில்லையா? மற்றும் சில குடும்ப தேவைகளுக்காக வாங்கின கடன்கள் எல்லாம் கட்ட முடியாமல் அவமானத்தையும் நிந்தையும் சகித்துக் கொண்டு சமாதானம் இல்லாமல் ஓடி தவிக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து கர்த்தரிடத்திலே கடன் பெற்றவர்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கும், அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார் என்று வேதம் சொல்லியிருக்கிறார். ஆமன் மாணவர். ஆகவே நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் உங்களுக்கு நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறான் என்று, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்துல அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் நம்ப வேண்டும். ஏழைக்கு நீங்கள் இறங்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறீர்கள். இதுவரைக்கும் கடன் நீங்கள் வாங்கினீர்கள், இப்பொழுது நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக உங்களை அவர் மாற்றுவார். அப்படி நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுத்தால் அவர் உண்மை உள்ளவர்,
திரும்ப உங்கள் கடனை கொடுப்பார். திரும்ப உங்கள் கடனை கண்டிப்பாய் கட்டி தீர்ப்பார். ஆமன்பானவர்களே, அவர் அப்படியே செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இன்றைக்கு எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த விளம்பரத்திலே கீழே வருகிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் முகவரியை எங்களுக்கு அனுப்பினால் உடனடியாக உங்களுக்கு நாங்கள் இந்த திட்டத்தை குறித்து அறிமுகம் செய்கிறோம். இதில் குடும்பத்தோடு நீங்கள் பங்காளர்களாக இணைந்து கொள்ளும் போது உங்கள் பெயரை, உங்கள் முகவரியும் எதற்காக கடன்பட்டது என்பதையும் நீங்கள் எழுதி எங்களுக்கு தெரியப்படுத்தும் அதை நாம் கர்த்தரின் சமூகத்தில் வைத்து ஏறாவும் பால் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தம்முடைய வசனத்தில் சொன்னது உண்மையானா உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உடனடியாக எங்கள் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு இந்த ஃபார்மை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். தோடு கூட இந்த திட்டத்திலே பங்காளராய் சேர்வதற்குரிய முழு விவரங்களையும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அதில் நீங்கள் பெற்றுக்கொண்டு விசேஷமாய் கர்த்தர் உங்கள் ஆவியிலே ஏவினால் நீங்கள் உங்கள் நன்கொடைகளையும் கூட செலுத்தி இதில் பெயர் பதிவு செய்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிக்கும். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய மனதுருக்கம் இப்பொழுது இந்த ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடனளிக்கிறான் என்ற திட்டத்திலே உம்முடைய பிள்ளைகள் பங்காளர்களாய் சேர்ந்து கொள்ளும்படி வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீர். இதோ கடன்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் இப்பொழுது திடப்படுத்தப்படுவதாக. கடன்கள் மாறட்டும். கர்த்தர் அவருடைய வட்டி கடன்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்குகிறார். ஆமாப்பா, இப்படி செய்ய போவதற்காக சோதனம். பங்காளர்களாய் இணைய விரும்புகிற அநேக பிள்ளைகள் இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மேலும் உடைய மனதுருக்கம் கண்டிப்பாய் கடந்து வருவதாக. இவர்களுக்கு நான் விசேஷமாக வியாதிக்காய் அல்ல, கடன் பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் மாறட்டும். இவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாறி மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாகவே மாற்றுவீராக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ரொம்ப இதயம் உடைஞ்சவரா வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்யப்படும். நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்து தெய்வமா? உங்க வாழ்க்கையில இழந்து போனதை எல்லாம் திரும்ப அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? உங்களுக்கு என்ன நடந்துச்சு? ரொம்ப அழுதுட்டோம். எங்க மகளை போட்டு ரொம்ப ஒரு கடன் வாங்கிட்டோம். அந்த பொண்ணு ரொம்ப கேவலம் பேசிட்டு இருந்தாரு. நான் டெய்லி அவங்க குடிச்சிட்டு வந்து எங்க பொண்ணு ரொம்ப சித்திரவதை பண்ணாரு. ரொம்ப அவளுக்கு அழிஞ்சு போய் கம்பெனியில பணம் வரல. வேற ஒரு பையன் 35,000 தரணும். அந்த பணம் வரல. அப்போ உங்கள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிருக்க அப்பவே அந்த நம்பரை எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கான்னு கூட பார்க்கல செல்லல. அப்போ நீங்க சொன்னீங்க அம்மா ஜெபம் பண்றேன், கண்டிப்பா அந்த பணம் கிடைக்கும்னு சொன்னீங்க. அந்த 2 நாள் வெள்ளிக்கிழமை ப்ரேயர் பண்ண மதியானமா திங்கக்கிழமை வரும்போது இந்த பணம் 15,000 மட்டும் கொண்டு கொடுத்துட்டு மீதி பணம் ஒரு வாட்டி தரமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்க பொண்ணுகிட்ட சொன்ன தைரியமா இருமா, பிரதர்கிட்ட போன் பண்ணிருக்கேன், நீ ஜெபம் பண்ண கம்பெனி நீ ஜெபம் உடனே போன் பண்ண கண்டிப்பா கிடைக்கும். இதுல ஒரு பொருத்தம் பண்ணி ஜெபம் பண்ணேன். அந்த காலத்துக்கு நம்ம கூட போய் ஜெபம் பண்ணாலும் பண்ணிட்டேன். அப்போ அந்த 20,000 பண்ண எங்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கார்டுக்கு எடுத்து 1000 ரூபாய்க்கு தனியாக வச்சுட்டு போயிடுங்க. அப்போ மிச்சத்து வந்து அப்படி வச்சுட்டு அடுத்த போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு அந்த கடனாருக்கு கொடுத்துட்டோம். அப்போ இப்போதான் மனதில் ஏசப்பால் ஏற்றுக்கொண்டு என் கூட வந்து ஞானசாமி எடுத்தாங்க. ரொம்ப கடவுள் கூட இருக்கும்போது எனக்கு உள்ள சந்தோஷம். என் பிள்ளை மேல ஜெபிச்ச உடனே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யறார் இல்லையா? இப்படி உங்களுக்கு பணத்துக்காக ஜெபிச்சு உடனே கிடைச்சது, அதுபோல வாழ்க்கை முதலாவது